கதைகளு கதைகளு நிஜமான கதைகளு. எப்ப பாரு டிவிக்கு முன்னாடியே இருக்குது. அப்படி இந்த டிவில என்னதான் இருக்கும்? வீட்டுல எவ்வளவு வேலை கிடக்கு. தீபாவளி வருது, ஏதாவது இருக்கா இவங்களுக்கு? ச்சே. ரத்னா, ரத்னா. இந்த வரேன் அத்தை. என்ன நீ டிவி பாத்துட்டு இருக்கீங்களா? இல்ல, கபடி விளையாண்டுட்டு இருக்கேன். பார்த்தா எப்படி தெரியுது? இருடி அனி, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுங்க நீ. ஏண்டி, மதியானம் ஒரு டீ கேட்டதுக்கு அந்த பேச்சு பேசுன, இப்போ என் பையன் முன்னாடி நல்ல மாதிரி நடிக்கிறியா? என்னத்த? இந்தா ரத்னம், கார் சாவி. கார் சாவியா? எதுக்கு அத்த? உனக்காக புது கார் வாங்கியிருக்கானா, அதுல ஏறி ஊர் ஊரா ஊர்வலம் போ. மா, கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க. இல்ல ரத்னம், உமாவும் சந்தோஷம் இன்னைக்கு ஊர்ல இருந்து வராங்கல்ல, அதான் கார் சாவியா அவர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. பிள்ளைங்களை போய் கூட்டிட்டு வந்துரு. இல்லத்த, நான் ஆட்டோக்கு சொல்லிட்டேன், இப்ப 5 நிமிஷத்துல வந்துருவான். நான் ஆட்டோலயே போய் அவங்களை கூப்பிட்டு வந்துடுறேன். இருக்கட்டும் ரத்னம், எதுக்கு தேவையில்லாம இப்ப ஆட்டோக்கு செலவு பண்ணிட்டு இருக்க? நம்ம வீட்டுல கார் இருக்கும்போது மருமகனுக்கு சொந்தமா கார் வாங்கி கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவங்க காரை கொடுத்து உள்ள போயிட்டு வாங்கன்னு சொன்னா, யாரா இருந்தாலும் தன்மானம்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? அத்த, அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவங்க இப்படிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. இல்ல ரத்னம், அவரும் சொல்லிட்டு தான் இருந்தாரு, நம்ம குடும்பத்துக்கு இன்னொரு கார் வாங்கணும், நீயும் மருகதமும் போயிட்டு வர்றதுக்கு எல்லாரும் போறதுக்கும் வேணும்ல, அது வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இருந்தாரு. இது பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. நான் என்னோட சம்பாத்தியத்துல வாங்கினாதான் அது எனக்கும் கௌரவம், உங்களுக்கும் கௌரவம். நான் இதை பத்தி நிறைய மருகதத்துக்கிட்ட சொல்லியிருக்கேன். இல்ல ரத்னம், மருகதம் என்கிட்ட அடிக்கடி சொல்றா, இருந்தாலும் எனக்கும் உன்னை பத்தி தெரியும். இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல. சரி, அது நடக்கும்போது பாத்துக்கலாம். இந்த கார்கிய வாங்கிக்கோ, பிள்ளைங்களை போய் கூட்டிட்டு வரலாம்ல. இல்லத்த, அது வந்து சொன்னா கேளு புடி. சரியத்த, அப்ப நான் வரேன். சரி ரத்னம். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. பொண்ணம்மா, என்ன? ஏதோ சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு சொன்னல, எடுத்து வை, மாத்திரை போடணும். என்ன நீ சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நான் சொன்னதெல்லாம் நம்பிட்டீங்களா? அது ரத்தனத்தை நம்ப வைக்கிறதுக்காக சொன்னது. அப்போ என் பையன் முன்னாடி நல்லவன் மாதிரி நடிச்சியா? ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்களும் இதே மாதிரி தானே நடிச்சு நடிச்சு அவனை ஏமாத்துறீங்க. நீங்க என்ன ரொம்ப நல்லவங்களா? தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, போ போய் சாப்பாடு போடு போ. கை கால் நல்லா தானே இருக்கு, போங்க போய் சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிடுங்க. என்ன பண்ணுமா, என் வீட்லயே உட்காந்துக்கிட்டு எனக்கே அதிகாரம் பண்றியா? பழசெல்லாம் மறந்துட்டியா? எதையுமே மறக்கல, மறக்கவும் மாட்டேன். மறக்கிற மாதிரியா பண்ணிருக்கீங்க? இதெல்லாம் வெக்கமே இல்லாம என்கிட்டயே சோறு போட சொல்றீங்க. தெருவுல போறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு சோறு போட்டாலாவது புண்ணியம் கிடைக்கும். உங்களுக்கு சோறு போட்டா பாவம் தான் வந்து மிஞ்சும். என்ன பண்ணுமா, வர வர உன் பேச்சும் தோரணையும் எதுவும் சரியில்லை. பழைய அன்னைக்கிளிய பாக்கணுமா? பழைய அன்னைக்கிளிய பாக்குறது இருக்கட்டும், புது பொன்னம்மாவை பாக்கணுமா நீங்க? என்ன போனா போகட்டும் போனா போகட்டும்னு விட்டா ரொம்பதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றதை கேட்டு பயந்துகிட்டு பொறுத்து போற பொன்னம்மா எப்பவோ போயிட்டா. என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நீங்க பண்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் இப்ப நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, நீங்க இந்த வீட்லயே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பண்ணிடுவேன். பாவம், என் அண்ணனோட பொண்டாட்டிங்கிறதுனால உங்களை சும்மா விடுறேன். என்ன நீ பயந்துட்டீங்களா? அந்த பயம் எப்பவுமே இருக்கணும். சாப்பிட்டுட்டு டிவிய பார்த்துட்டு வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கா, அப்படியே இருந்துக்கணும். ஏதாவது இடையில குட்டிக்கரணம் அடிச்சது தெரிஞ்சது தொலைச்சிடுவேன். வட்டா சாப்பாடு வேணுமா? இல்ல இல்ல, நானே கூட்டு சாப்பிட்டுக்கிறேன். அது புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முழுக்குன்னு நான் கனவா கண்டேன். என்னது, எங்க அம்மாவை பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கா? என்ன சொல்றீங்க அர்ஜுன் மாமா? என்னது டெரர் பீஸா? நீங்க வேற, எங்க அம்மா ஒரு டம்மி பீஸ் மாமா. டம்மி பீஸா? இத பாருங்க அர்ஜுன் மாமா, நீங்க தேவையில்லாம எங்க அம்மாவை நினைச்சு பயப்படுறீங்க. நம்ம கல்யாணத்துக்கு எங்க அம்மாவோட சம்மதம் இருக்கணும்னு அவசியமே இல்ல மாமா. எங்க அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா போதும், அம்மா கிட்ட பேசி எப்படியாவது வழிக்கு கொண்டு வந்துருவான். இப்போ கல்யாணத்துக்கு நாள் கிடக்கு. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க ட்ரைனிங்க்கு போயிருக்கீங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே நம்ம கல்யாணம்.
யாருக்குடி கல்யாணம்? ஆ? அது 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 வந்துமா, சொல்லு, யாருக்கு கல்யாணம்? வாழை மீனுக்கும் வெள்ளங்க மீனுக்கும் கல்யாணம். இந்த சென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்கோலம். சென்னா குன்னிக்கு இல்லடி, உனக்கு தான் ஊர்வலம் போகும். அம்மா அம்மா விட்டு விட்டு கை வலிக்குது. அடிக்காதம்மா, அடிக்காத. ஒருத்தி என்னை போட்டு துவைச்சு துவம்சம் பண்ணிட்டு போறா, நானே நொந்து நூடுல்ஸா வந்து நிக்கிறேன். உனக்கு காதல் கேக்குது, காதல். இந்த வாய் இருக்கிறனாலதானே பேசுற, இந்த வாயை உடைச்சிடுறேன். வாய முடிடி. வாயை எப்படிமா மூட முடியும்? வாயிலே அடிச்சு வாயை உடைச்சிட்டு வாயை மூடவா? இரு இரு, உன அண்ணன் கிட்ட சொல்லி தரேன் பாரு. இப்ப உன் அண்ணன் உன்னகிட்ட ஏதாவது சொன்ன, இப்ப வாயை தான் உடைச்சிருக்கேன். அடுத்து கை காலை உடைச்சு மூளையில போட்டுருவேன். யாராவது ஏதாவது கேட்டா என்ன சொல்லுவ? பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டான்னு சொல்லுவேன். அழுகாம போய் தொலை. அடிச்சு நொறுக்கிட்டு அழாதன்னு வேற சொல்றாளே. அழகான பூச்சியை இப்படி ஆக்கிட்டாளே. அடியே பொண்ணம்மா, ஒரு நிமிஷத்துல மரண பயத்தை காமிச்சிட்டியடி. நான் பெத்தது ஒண்ணுமே சரியில்லாதப்பா, யாரு சொல்லி என்ன ஆக போகுது? ஐயா ஒரு நிமிஷம். இந்த சென்னை பஸ் வந்துருச்சா? இல்லங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு வர்றதுக்கு. அப்படியா? சரிங்க, ரொம்ப நன்றி. சரிங்க, பரவாயில்ல. பஸ் வரதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்துட்டா, வந்த உடனே கூட்டிட்டு போயிடலாம். நம்ம லேட்டா வந்தா பாவம், அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். டேய் ரத்னா, எப்படா மச்சா இருக்க? டேய் விஸ்வா, நீயா? என்னடா பாத்து எத்தனை நாள் ஆச்சு? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன்டா. சிஸ்டர் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கடா. ரொம்ப சந்தோஷம்டா. ஜூலி, என் ஃப்ரெண்டு ரத்னன்னு சொல்லுவேன்ல, நம்ம கல்யாணத்துக்கு கூட வந்தானே. ஆமாங்க, ஞாபகம் இருக்கு. வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணே. என்னடா உன் பையனா? ஆமாண்டா. என்னடா உன்னை பார்க்கவே முடியல, ஆளே மாறிட்ட. அதை ஏன் கேக்குற? கல்யாணம் ஆயிட்டா நம்ம இஷ்டத்துக்கு எப்படி இருக்க முடியும்? பொண்டாட்டி பிள்ளைங்க அவங்க இதுக்கு தானேப்பா போக முடியும். என்னை பாரு, எப்படி இருப்பேன், எப்படி ஆயிட்டேன் பாரு. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, மொட்டை போட்டு எல்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு லைஃப். சரி, நீயும் பொறுப்பாளி ஆயிட்டேன்னா ரொம்ப சந்தோஷம்தான். என்ன இந்த பக்கம்? என் ஒய்ஃபோட அக்கா வீட்டுல நாளைக்கு பால் காய்ப்பான். அவங்க சென்னையில இருக்காங்க, அதான் அதுக்கு போயிட்டு இருக்கோம். சரி சரி சரி. எங்க எங்க என் தங்கச்சி உமா இருக்கால? ஆமா, என் ஒய்ஃபோட தம்பி சந்தோஷம் சென்னையில படிச்சுட்டு இருக்காங்க. படிப்பு முடிஞ்சு வர்றாங்க. ஐயா, படிப்பு முடிஞ்சிருச்சா? சின்ன பிள்ளைங்க தானே? இல்லப்பா, எங்க மாமனாரு பிள்ளைங்க ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்குதுன்னு 10th +1 +2 ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாரு. சரி சரி, நீ படிப்பு முடிஞ்சு வராங்கன்னு சொன்னோடனே நான் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு வரதுக்கு நினைச்சேன். சின்ன பிள்ளைங்க தானே, அதுக்குள்ள எப்படி காலேஜ் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தேன். இல்ல இல்ல, காலேஜ் இல்ல, ஸ்கூலிங் தான். அது போக இந்த காலத்துல படிப்பு தானேப்பா முக்கியமா இருக்கு. அதுவும் 10th +2 பாஸ் பண்ணாதான் அடுத்து இதே இதா இருக்கு. அதனாலதான். ஆமா ஆமா, நம்ம காலத்துல எல்லாம் படிக்கலனாட்டும் மாடு மேய்க்கட்டும்னு விட்டுருவாங்க. இப்போ அப்படியெல்லாம் இல்ல. நல்லா படிக்குதோ படிக்கலையோ மக்கோ அடிச்சு புடிச்சு ஏதாவது படிச்சு 10 12 பாஸ் பண்ணாதான் வாழ்க்கையில உருப்பட முடியும், இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, அதனால எங்க மாமனாரு அங்க சேர்த்துட்டாரு. சரி, நானும் உமாவையும் அங்கே சேர்த்துட்டுவோம் அப்படின்னு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இப்ப 3 வருஷம் ஆக போகுது. இப்பதான் வர்றாங்க. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். கார் புதுசா நல்லா ஜொலிக்குதே. என்னோடது இல்லடா, எங்க மாமனாரோடது. என்னடா மாமனாரோடதுன்ற? மாமனாரோடதுன்னா நம்மளோடதுன்னு அர்த்தம். நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் எடுத்துக்கிறது இல்ல. இது எங்க மாமனாரோடது. சரின்னு இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டிட்டு வர்றதுக்காக கொடுத்தாங்க. நான் வேணான்னு தான் சொன்னேன், இருந்தாலும் கொடுத்தாங்க. வேற என்ன பண்றதுன்னு வாங்கிட்டு வந்தேன். என்னடா நீ இன்னும் மாறாம அப்படியே இருக்க? கல்யாணம் ஆயிட்டுன்னு வச்சுக்கோ, நம்ம வீட்டுல இருக்க ஒத்த பொருளும் நம்ம வாங்கினதா இருக்க கூடாது. எல்லாம் மாமியார் வீட்டுல இருந்து வந்ததா தான் நமக்கு பெருமை. என்னடா சொல்ற? இப்ப நீ என்னையவே எடுத்துக்கோ. என்கிட்ட ஒரு பைக் இருக்கு. அது யார் வாங்கி கொடுத்தது? கல்யாண சீதனத்துல எங்க மாமனார் கொடுத்ததுதான். அது எங்க மாமனார் கொடுத்தது, இது என் மாமியார் வீட்டுல இருந்து வந்ததுன்னு சொன்னா ஒரு கெத்துடா. என்ன கெத்தோ அந்த கெத்து எனக்கு வேணாம்ப்பா. என்னடா பொழைக்க தெரியாத ஆளா இருக்க? அவன் இல்லாதப்பட்டவங்கிட்டயே அடிச்சு புடிங்கி வாங்கிட்டு இருக்கான். உங்க மாமனார் கோடீஸ்வரர்னு கேள்விப்பட்டேன். நீ என்னமோ இப்படி இருக்க? எனக்கு இந்த பணம் காசு எல்லாம் ஆசை கிடையாதுப்பா. நான் என்ன சம்பாதிக்கிறேனோ அதுதான் என் குடும்பத்துக்கு. எங்க மாமனார் எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. சரி சரி, இப்ப இத பேசுறதுக்கு நேரம் இல்ல. நான் அப்புறமா உங்ககிட்ட தனியா பேசுறேன். ஏன்னா என் பொண்டாட்டி இதெல்லாம் கேட்டுட்டு அவ தெளிவாயிட்டானா அப்போ நம்ம வண்டி ஓடாது.
சரி மச்சான், அப்ப பாக்கலாம். வரவா? சரிடா, போயிட்டு வா. வரேனே. சரிம்மா. அண்ணே, வாடா வாடா, பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. நல்லா வளர்ந்துட்ட, எப்படியா இருக்க? ஆமா, நீ மட்டும் வந்திருக்க, சந்தோஷங்க. அவன் வரான். ஆமா, மலர்குட்டி எங்க? மாமா சந்தோஷ், என்ன சந்தோஷ் எல்லாத்தையும் நீ தூக்கிட்டு வந்திருக்க? இங்க கூட மாமா விடுங்க. உன் பேக்கையும் போட்டுட்டு போயிட்டா யார் எடுத்துட்டு வருவா? நீதான் எடுத்துட்டு வரணும். நீ எடுத்துட்டு வரணும் தான் போட்டுட்டு வந்தேன். சரி சரி, சண்டை போடாதீங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். என்னம்மா? மலர் எங்க? செடியில இருக்கும், போய் பறிச்சுக்கோ. அவ வீட்டுல இருக்காமா, வா வீட்டுக்கு போலாம் வாங்க. போனேன். நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? நீ அவளை பஸ் ஸ்டாப்க்கு கூப்பிட்டுட்டு வருவேன்னு. லூசு, ரொம்ப ஓவரா பண்ணாத. என்ன, வீட்டுக்கு போய் பார்க்க தானே போறோம், அதுக்குள்ள என்ன உனக்கு? உனக்கு என்ன, உன் வேலையை பாரு. உமா, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. சரி வாங்க, இங்கேயே நின்னுட்டா பேசுவீங்க, வீட்டுக்கு போலாம் வாங்க வாங்க. வாங்க மாமா, நம்ம போலாம், அவ இங்கே இருக்கட்டும். விட்டுட்டு போயிருவாங்களோ? நில்லுங்க, வரேன். என்னோமா, இப்போ உனக்கு சந்தோஷமா? பஸ் ஸ்டாண்ட்ல ஒரே ரகலை பண்ணி எடுத்துட்டா. ஏன் மலரை கூப்பிட்டு வரலன்னு? என்ன, நான் பாக்கணும்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப கூட்டிட்டு வரலன்னா இப்ப எனக்கு கோவம் வரும்ல. சாரி உமா, ரொம்ப லேட் ஆயிட்டதுனால அவ தூங்கிட்டா, அதனாலதான் அனுப்பல. முடிச்சிட்டு இருந்தா கூட நான் அனுப்பிச்சிருப்பேன். எப்படி இருக்கா அண்ணி? சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரி இருக்கு, என்ன மாதிரியே இருக்கா. ஆமா, நான் கூட சொல்லிட்டே இருப்பேன் உமா மாதிரியே இருக்கான்னு. ஏமா, அப்பா எங்கம்மா? உங்க அப்பா இன்னும் வீட்டுக்கே வரலடா. என்னமா இப்படி பண்றாரு? நாங்க ஊர்ல இருந்து வந்திருக்கோம், இன்னைக்கு கூட வெள்ளன வரக்கூடாது. நீ வேற, நான் 6 மணில இருந்து அவருக்கு பண்ணி கிளம்பிட்டேன் சொல்றாரு. வீட்டுக்கு வர மாதிரி தெரியலடா. அநேகமா அவர் வரதுக்குள்ள நீ தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன். சரி, சரோ எங்க? ஆமா, சரோ எங்க போனா? அதான் இருக்கா. சரோ சரோ, என்னமா பண்ற? சந்தோஷமா வந்துட்டாங்க, நீ உள்ள என்ன பண்ற? வாமா. என்னாச்சு சரோ? மூஞ்சியெல்லாம் இப்படி காயமா இருக்கு. ஆமா, என்னாச்சுமா? அச்சச்சோ, என்ன இது மூஞ்சில இப்படி அடிபட்டிருக்கு? என்ன ஆச்சுன்னு கேட்கணும்ல. பாத்ரூம்ல விழுந்துட்டேன். பாத்ரூம்ல விழுந்துட்டியா? உன்னை பார்த்தா பாத்ரூம்ல விழுந்த மாதிரி தெரியலையே. ஓ மேலதான் ஏதோ விழுந்த மாதிரி தெரியுது. என்ன அடியா? உமா, சூடாது. ஹாஸ்பிடல் போனியா இல்லையா? என்னடி, வா போயிட்டு வந்துடலாம். ஆனா தூங்கி எந்திரிச்செல்லாம் சரியா போயிடும். அதெல்லாம் சரியாகுது, போயிட்டு வா. அதான் அவ தூங்கி எந்திரிச்சா சரியா போயிடும் சொல்றாங்கல்ல, பின்ன எதுக்கு ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னம்மா, பார்த்துதானமா போகணும். எப்படி கீழே விழுந்திருக்க பாரு. சரி போ, போய் ரெஸ்ட் எடுப்போ. அதான் பாவம் வரல போல இருக்கு. எனக்கு அது தெரியாம எங்க சரவை காணோமேன்னு கூப்பிட்டேன். சரி அத்தை. ஐயோ அண்ணி, எனக்கு பசிக்குது. என்ன சமைச்சிருக்கீங்க? உங்க கையால சாப்பிடாம நாக்கு செத்து போய் கிடக்கு. எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் உமா செஞ்சிருக்கேன். வா சாப்பிடலாம். நாட்டு நாளை கரெக்ட் பண்ணிட்டு என்ன டீல் விட்ட பாத்தியா? இல்லடா, உனக்கும் பிடிச்ச மாதிரி தான் சமைச்சிருக்கேன். வாங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா விடிஞ்சிரும். வாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு காலையில வெள்ளன எந்திரிச்சு நல்லா அரட்டை அடிக்கலாம்.